தேவனுக்கே மகிமை. சத்தியத்தின் சத்தம். சங்கீதம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நாங்கள் உமது ரட்சிப்பினாலே மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. உம்முடைய ரட்சிப்பினாலே மகிழ்ந்து என்று சொல்லப்போது நான் ஏதோ ஒரு பெரிய பேராபத்தில் மாட்டிக்கிட்டேன், இனி தப்பிப்பேன் அப்படின்ற எண்ணம் இல்லை, நீ மீண்டு வரவும் முடியாது அப்படின்ற சூழலை மாட்டிக்கிட்டேன். அந்த சூழ்நிலையில் கடவுள் என்னை காப்பாற்றி அந்த பேராபத்துலேருந்து அந்த பயத்துக்கு திகிலுக்கு என்னை விலக்கி என்னை காப்பாற்றினால எனக்கு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்குது. சந்தோஷம் உண்டானது மாத்திரமல்ல, உமது நாமத்தினாலே கொடியேற்றுவோம். நான் எங்கே பிரச்சனை தோற்று போய் அங்கேருந்து என்னை காப்பாற்றி கூட்டு வந்தீங்களோ அதே இடத்துல நான் ஜெயிக்கும்படி மறுபடியும் அங்கே கடந்து போகக்கூடிய ஒரு சூழலையை தேவனை கொண்டு பண்ணுறாரு. இப்பொழுது முதல் நான் போனேன், எனக்கு தெரிஞ்சதில், எனக்கு பலத்தில், என்னுடைய தேவ பலன், தேவ ஞானம், தேவ அறிவியல் அவருடைய கொடியேற்றிட்டோம். ஆமாங்க, நீங்கள் சுயமாக இப்போ எங்கே மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றி சந்தோஷப்படுத்துறது மாத்திரமல்ல, நீங்கள் எங்கே மாட்டிக்கிட்டீங்களோ அங்கே நீங்களே ஜெயிக்கும்படியும் கடவுள் உதவி செய்வார். அதனால தான் சொல்லப்பட்டது, உங்களுடைய ரட்சிப்பினாலே மகிழ்ந்து கழிக்கிறோம் காப்பாற்றுறாங்க. இப்போ உங்களுடைய நாமத்தினால அங்கே கொடியும் ஏற்றுறோம். எங்கே மாட்டிங்களோ அங்கே விடுவித்து காப்பாற்றுவார், அங்கேயே உங்களை ஜெயிக்க வைப்பார். அவர் அப்படியே உங்களுக்கு செய்வார். ஆமென்.